நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிப்ரவரி 2வது வாரத்திலிருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2 மாதங்கள் முழுமையாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அது குறித்த அண்மை செய்தி வெளியாக இருக்கக்கூடியது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், கடந்த தேர்தலின் போது துணை முதலமைச்சர் பேசிய சில விஷயங்கள் பிரச்சாரத்தின் போது கவனம் பெற்ற நிலையில இந்த வருடம் என்னென்ன விஷயங்கள் குறித்து அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை பிப்ரவரி 2ஆம் மாதத்திலிருந்து துணை முதலமைச்சர்கள் மேற்கொள்கிறார். அதற்காக தமிழகம் 24 தொகுதியிலும் நேரடியாக பிரச்சாரத்தை துணை முதலமைச்சர் அவர்கள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யும் குழு ஒரு பக்கம் திமுக சார்பில் துவங்கி இருக்கும் நிலையில் நேரடியாகவே களத்திற்கு சென்று பொதுமக்களை சந்தித்து தன்னுடைய பிரச்சார பணிகளை துணை முதலமைச்சர்கள் துவங்குகிறார். ஏற்கனவே அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஒரு வருடமாக ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் சென்று தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கி நடைபெற்ற ஒரு நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறார்கள். இந்நிலையில் திமுக சார்பில் திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் பிப்ரவரி 2ஆம் மாதத்திலிருந்து துணை முதலமைச்சர்கள் தன்னுடைய 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது துணை முதலமைச்சர் இதே போன்று பிரச்சாரத்தை 39 தொகுதிகளிலும் அதே வடிவமைப்பில் தான் தற்போதும் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குகிறார். ஏற்கனவே திமுகவுடைய இளைஞர் சார்பில் விருதுநகரில் வருகின்ற 7ஆம் தேதி தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகளுடைய சந்திப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மேற்கு மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகளுடைய சந்திப்பு மாநாடும் நடைபெற திருவண்ணாமலையில் வடக்கு மண்டலத்தின் நிர்வாகிகளுடைய சந்திப்பு நடைபெற்ற நிலையில் தற்போது இளைஞரணி சார்பில் வருகின்ற 7ஆம் தேதி விருதுநகரிலும் அதன் தொடர்ச்சியாக மேற்கு மாவட்டத்தில் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் துணை முதலமைச்சர்கள் இந்த 2 மாநாட்டையும் முடித்த பிறகு தன்னுடைய பிரச்சார பயணத்தை துவங்குகிறார். கிட்டத்தட்ட ஏப்ரல் வரை, அதாவது தேர்தல் வரை துணை முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக நாளொன்றுக்கு வீதம் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்பது திமுக வட்டாரங்கள் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்தை திமுக துவங்க இருக்கும் நிலையில் வருகின்ற பிப்ரவரி 1 வாரத்திலிருந்து தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு பிப்ரவரியுடைய இறுதி வாரத்தில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு ஒரே வாரத்தில் முடிவடையும் என்று கூறப்படுகிறது. மார்ச் 1 வாரத்தில் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் என்றும் அதற்காக முன்னதாகவே துணை முதலமைச்சர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பிப்ரவரி 2ஆம் மாதத்திலிருந்து துணை முதலமைச்சர்கள் தனது பிரச்சாரத்தை காஞ்சிபுரத்திலிருந்து துவங்கி அனைத்து மாவட்டங்களிலும் துவங்க இருக்கிறார். அண்ணாபுரம் காஞ்சியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை துணை முதலமைச்சர்கள் துவங்க இருக்கிறார். அங்கிருந்து தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் 234 தொகுதியிலும் துணை முதலமைச்சர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள என்று கூறப்படுகிறது. அப்போது மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு பிரச்சாரங்களும் துணை முதலமைச்சர்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்றும் அதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையும் கடுமையாக மேற்கொள்ள என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பிப்ரவரி 2 தன்னுடைய பிரச்சாரத்தை துணை முதலமைச்சர்கள் துவங்குகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.